ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு ஆப்ஷன் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்டென்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்க எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ஓப்பன் வந்து பாசிட்டிவா வந்து என்ன செஞ்சாங்க, ஓப்பன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓப்பன் பாசிட்டிவா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, ஓப்பன் அபவ் வந்து மார்க்கெட் வந்து நிக்கல இன்னைக்கு. சரிங்களா? ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் அப்படின்றது வந்து இருந்திருக்காங்க. ஓப்பன் அபவ் வந்து மார்க்கெட்டால இன்னைக்கு போகவே முடியல. ஓப்பன் பிலோ தான் வந்து மார்க்கெட் இருந்தாங்க. ஓகே. ஸோ நம்ம நேத்தே வந்து பார்த்துருந்தோம். என்ன அப்படின்னா 25,400 டு 25,700 அப்படின்றது தான் வந்து ஒரு ரேஞ்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், நேற்று வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு 25,400 வரை தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மார்க்கெட் அப்படின்றது லோ வந்து வந்திருக்கிறாங்க. ஓகேவா? சரி, இதுல நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், இண்டெக்ஸ்ல என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதேமாதிரி இன்னைக்கு என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றதையும் தெளிவா பார்த்துடலாம். ஓகே. ஸோ இதுல நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சரா என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,509 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். R1 25,652, R2 25,703 அப்படின்ற லெவலும், S1 25,357, S2 25,296 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நேர்பை 25,550 ரேஞ்ச் பக்கத்துல என்ன செஞ்சிருக்காங்க, மார்க்கெட் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் அபோவ் வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போக முடியல. சரிங்களா? ஓப்பன் பிலோ தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. நம்மளுக்கு அந்த ஓப்பன் அபோவ் வந்து பாருங்க, நம்மளுக்கு ரிஜெக்ஷன் தான் ஆயிட்டே இருந்திருக்கு. ஓப்பன் அபோவ் வந்து மார்க்கெட்டால போக முடியல. சரியா? நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தாலுமே ஓப்பன் அபோவ் போகணும். ஓப்பன் அபோவ் என்ன செய்யல, போகல. ஓகே. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சருக்கு மேல இருந்தா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருந்தா நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர் மேலே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு கால் ஆப்ஷனையும், சிந்தட்டிக் ஃபியூச்சர் கீழே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு புட் ஆப்ஷனையும் வாங்கக்கூடாது. ஸோ நம்ம பிரீமியத்தையும் பார்க்கணும். பிரீமியத்தில் என்ன நடக்குது, ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆறாங்க அப்படின்னா பிரீமியத்தில் அங்கே வந்து என்ன செய்யுங்க, ஒரு தடுப்பு வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு பிரீமியத்தில் என்ன செய்யுங்க, ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து இருக்கும். ஸோ அதையும் நம்ம என்ன செய்யணுங்க, கவனிக்கணும். ஏன்னா பிரீமியம் வேல்யூ அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம கவனிச்சுட்டு தான் என்ன செய்யணுங்க, நம்ம இதை ஃபாலோ பண்ணணும். ஓகே. மேக்ஸிமம் நம்ம பிரீமியத்தை தான் ஃபாலோ பண்ணணும். அதை பார்த்துட்டு இங்க வந்து என்ன டைரக்ஷன்ல போறாங்க, மார்க்கெட் மேல இருக்கிறாங்களா கீழே இருக்கிறாங்களா அப்படின்றத வந்து என்ன செய்யலாங்க, இண்டெக்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மித்தபடி பிரீமியத்தை தான் நம்ம என்ன செய்யணுங்க, ஃபாலோ அப்படின்றது வந்து பண்ணணும். சரி, மார்க்கெட்ல இங்க என்ன நடந்திருக்கு, ஓப்பன் அப்போ வந்து மார்க்கெட் வந்து போகல. எங்க சப்போர்ட் எடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர்லாம் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. சப்போர்ட் எடுத்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, அங்கே தான் ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எத்தனை மணி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 11:30 மணி வரைக்கும். ஸோ 11:30 மணிக்கு நம்மளுக்கு ஒன்ஸ் என்ன செய்யறாங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சரை பிரேக் பண்ணி கீழே வராங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மார்க்கெட்ல அங்கே இருந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து விழுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் என்ன செய்யறாங்க, கீழே வந்து விழுறாங்க. ஸோ அது நம்மளுக்கு 25,400 வரைக்கும் வந்துட்டு 25,400 கீழே போல அங்கேயிருந்து நமக்கு ரெண்டாவது ரிவர்சல் கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க, சிந்தட்டிக் ஃபியூச்சரே நியர்பை க்ளோசிங் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்றும் க்ளோசிங் வந்து நியர்பை தான், நேற்று உள்ள க்ளோசிங் நியர்பை தான் என்ன செஞ்சிருக்காங்க, இன்னைக்கும் வந்து க்ளோசிங் அப்படின்றது வந்து வந்திருக்கு 25,500 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் தான் என்ன செஞ்சிருக்காங்க, க்ளோசிங் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு நடந்தது. பிரீமியத்தில் வந்து பார்த்துடலாம், பிரீமியத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல நம்ம என்ன ஸ்ட்ரைக் எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,550 தான் எடுத்திருந்தோம். சரிங்களா? 25,550 கால் அண்ட் புட் வந்து என்ன செஞ்சிருந்தோம், நம்ம வந்து எடுத்திருந்தோம். ஸோ இதுல நம்ம என்ன லெவல் நேற்று எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிட் லெவலா வந்து 147 அப்படின்ற லெவலும், R1 203, R2 254, R3 305 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். S1 வந்து பார்க்கும்பொழுது 103, S2 77, S3 51 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? ஸோ அதே மாதிரி மார்க்கெட் காலையில ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல் என்ன அப்படின்னா 173, 124 அப்படின்ற ரெண்டு லெவல் நம்ம என்ன செஞ்சிருந்தோங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ். ஓகே. ஸோ இதுல நம்மளுக்கு காலையில சொன்னோம் இல்லைங்களா, அந்த 11:30 மணி வரை நம்மளுக்கு மார்க்கெட் என்ன இருக்கிறாங்க,
சைடு வேஸ்ல தான் இருந்திருக்காங்க. சரிங்களா, ஒரு சைடு வேஸ்ல தான் இருந்திருக்காங்க. கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுமே என்ன செய்யலைங்க, மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியல, போக முடியல. சரிங்களா, மிட் லெவலுக்கு மேல வந்து என்ன செய்ய முடியலங்க, போக முடியல. ரெண்டு பேருமே மீட்டிங்லயே தான் இருக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் மீட் பண்ணி டாமினேட் பண்ணி மேல வராங்க. நம்மளுக்கு ஆனா என்ன செய்ய முடியல, மிட் லெவலுக்கு மேல போக முடியல. புட் ஆப்ஷன் வந்து ரெண்டாவது கால் ஆப்ஷன் டாமினேட் பண்ணி மேல வராங்க. மிட் லெவலுக்கு மேல போக முடியல. ரெண்டாவது கால் ஆப்ஷன் டாமினேட் பண்றாங்க. ஆனாலும் என்ன செய்ய முடியல, மிட் லெவலுக்கு மேல வர முடியல. மிட் லெவலுக்கு கீழே தான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இருந்திருக்காங்க. ஓகேவா, மிட் லெவலுக்கு கீழே தான் இருந்திருக்காங்க. எப்ப நம்மளுக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கரெக்டா அந்த 11:30க்கு மேல தான். சரிங்களா, அந்த 11:30 மணிக்கு மேல நம்மளுக்கு லாஸ்டா இந்த இடத்துல மீட்டிங் நடந்து நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க டாமினேட் பண்ணி மேல வராங்க. மிட் லெவலில் நம்மளுக்கு பிரேக் பண்ணதுமே தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, அடுத்த லெவலான 173 பேர் ரீச் ஆகிறாங்க. 173 பிரேக் பண்ணி நம்மளுக்கு எங்க வர போயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா R1 வரைக்கும் போயிருக்காங்க. சரிங்களா, R1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. கரெக்டா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு வந்து சேம் கேண்டில் தான். ஓகேங்களா, சேம் கேண்டில் நம்மளுக்கு இங்க வந்து மிட் லெவலில் பிரேக் பண்றாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, கால் ஆப்ஷன் இங்க S1 பிரேக் பண்ணியிருக்காங்க. சரியா, S1 இவங்க பிரேக் பண்ணியிருக்காங்க, இவங்க நம்மளுக்கு மிட் லெவல பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சேம் டைம் நம்மளுக்கு பிரேக் பண்ணும் பொழுது என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நம்மளுக்கு ஒரே டைரக்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ அதனாலதான் நம்மளுக்கு என்ன இருக்குங்க, மார்க்கெட்டு இங்க இருந்து R1 வரைக்கும் போயிருக்கிறாங்க. R1க்கு மேல வந்து நம்மளுக்கு போக முடியல. சரிங்களா, R1க்கு மேல வந்து என்ன செய்யலைங்க, போக முடியல. ஸோ அதுக்குள்ளேயே தான் இருந்திருக்காங்க. R1 to நம்மளுக்கு 173 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நம்மளுக்கு ஒரு சைட் வைஸ் போயிட்டு அதை நம்மளுக்கு ஒன்ஸ் ரெண்டாவது நம்மளுக்கு பிரேக் பண்ணி கீழே வரும்போது எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னா 124 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கீழே வந்து விழுந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி கால் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த S1 பிரேக் பண்ணி கீழே வந்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னா S2 வரைக்கும் தான் வந்திருக்காங்க. S2க்கு கீழே வந்து என்ன செய்ய முடியல, அவங்களாலையும் போக முடியல. S2ல இருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரிவர்சல் அப்படின்னு கொடுத்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னா S1 வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. சரிங்களா, அதான் நம்மளுக்கு S2ல இருந்து S1 வரைக்கும் வந்திருக்காங்க. 77ல இருந்து நம்மளுக்கு 103 அப்படின்ற லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, கால் ஆப்ஷன் அப்படின்றவங்க ரிவர்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ இன்னும் நிறைய பேருக்கு என்ன டவுட் அப்படின்னா, நம்ம வந்து நேற்று எடுக்கிறது ஒரு ஸ்ட்ரைக்கா இருக்கு, நீங்க இன்னைக்கு காலையில கொடுக்கறது வேற ஸ்ட்ரைக்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுக்காக தான் அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோமே தவிர, அதே அதே ஸ்ட்ரைக்ல தான் வந்து நம்ம வந்து இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. சரிங்களா, ஏன்னா நம்ம இங்க வந்து ஒரு பிரைஸ் ஆக்ஷன் மெத்தடோ இல்லைன்னா எஸ்எம்சி கான்செப்டோ பேட்டர்ன் மெத்தடோ எதுவுமே நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம ஃபுல்லாமே என்ன செய்யறோங்க, ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் மெத்தட்ல தான் என்ன செஞ்சிருக்கோம், இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கோம். சரியா, ஸோ அதனால நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து எல்லா ஸ்ட்ரைக்லையுமே வந்து என்ன செய்யலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம ஆல்ரெடி எத்தனையோ வீடியோல சொல்லியிருக்கோம். ஆனா வந்து நிறைய பேர் இன்னும் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்ம வந்து 25,550 அப்படின்றதுல நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதே இது நான் 25,450 போடுறேன். ஸோ அப்பவும் பாருங்க நம்மளுக்கு என்ன இருக்கு, அவங்க S1ல வந்து சப்போர்ட் எடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ நம்மளுக்கு இவங்க S2 to S1. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கரெக்டா இந்த S1 பிரேக் பண்ணி நம்மளுக்கு மேல வரும்பொழுது தான் அடுத்த லெவலான நம்மளுக்கு 124, அதுக்கு அடுத்து நம்மளுக்கு மிட் லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. ஸோ இதே இது நம்மளுக்கு 550 எங்க வரைக்கும் போயிருந்தாங்க, அவங்க வந்து போனது வந்து நம்மளுக்கு R1 வரைக்கும் போயிருந்தாங்க. இவங்க வந்து நம்மளுக்கு மிட் லெவல் வரைக்கும் தான் வந்திருக்காங்க. மிட் லெவலுக்கு மேல போகல. இவங்க மிட் லெவலுக்கும் இந்த 124 அப்படின்ற லெவலுக்கும் உள்ளே வந்து இருந்துட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு ரெண்டாவது நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இவங்க S2 வரைக்குமே என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒர்க் ஆகுங்க. இந்த லெவல்ஸ் எல்லா ஸ்ட்ரைக்லயுமே வந்து ஒர்க் ஆகும். சரியா, 25,400லயும் கூட ஒர்க் ஆயிருக்கும். எல்லா ஸ்ட்ரைக்லயுமே என்ன செஞ்சிருக்குங்க, ஒர்க் ஆயிருக்கும். புரியுதா? ஸோ இதை நீங்க டெய்லி வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். 25,600 எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்குங்க, ஒர்க் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இங்க பாருங்க நம்மளுக்கு R1க்கு மேல இருக்கிறாங்க. R1 to எங்க வரைக்குங்க, R2. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருந்து நம்மளுக்கு அங்கே பிரேக் பண்ணி கீழே வந்து எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிட் லெவல் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை பார்க்கும்பொழுது இவங்க எந்த இடத்துல பிரேக் பண்ணி போயிருக்கிறாங்க, கரெக்டாக அந்த 173 அப்படி நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவலுக்கு மேலே போகல காலையில். ஸோ அந்த லெவலை ஒன்ஸ் பிரேக் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, R2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸை பார்க்கணும். எல்லா ஸ்ட்ரைக்லையுமே என்ன செய்யுங்க, இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். 25,500 எடுத்தாலும் ஸோ அதையும் பார்த்தோம்னா அந்த மாதிரி தான். இவங்க 173க்கு மேலே போகலை. ஓகேவா, 173க்கு மேலே போகல. இவங்க வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, S1 வரைக்கும் வந்திருக்கிறாங்க. கரெக்டாக இவங்க கரெக்டாக இந்த 124 பிரேக் பண்ணோம்னா நம்மளுக்கு எங்க வரைக்கும் போயிருக்காங்க, 173 அப்படின்ற லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட். சரியா, எல்லா ஸ்ட்ரைக்குமே அந்த மாதிரி தான் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, நடந்திருக்கு. ஓகே, ஸோ இது புட் ஆப்ஷனுக்கு மட்டும் இல்லை, கால் ஆப்ஷனுக்கும் இதே தான்.
ஓகேங்களா. கால் ஆப்ஷன் இப்போ நான் மாற்றினேன் அப்படின்னா எல்லாமே மாறும் அப்படின்றதுனால நான் மாற்றலை. ஸோ கால் ஆப்ஷனுக்கு என்ன செய்யுங்க, இதே மாதிரி தான் என்ன செய்யும், ஒர்க் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றது தெளிவாக பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி க்ளோசிங் ப்ரைஸ் வந்தாச்சு. இதை பார்க்கும்போது நம்மளுக்கு 25,500, 25,500, 25,400 தான் இன்றைக்கும் வந்து இருந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா புட் ஆப்ஷன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு 25,400லேருந்து ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குது. ஸோ ரேஞ்சுன்றது நம்மளுக்கு 25,400 டு 25,600 அந்த இதுக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. நாளைக்கு நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து என்ன செய்யலாங்க, இது பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு க்ளோசிங் வந்து ஸோ இப்போ இன்றைக்கும் 25,500 அப்படின்றது தான் நம்மளுக்கு ஸ்ட்ராடலாக வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ 25,500 பேஸ் பண்ணி என்ன செஞ்சிடலாங்க, நம்ம வந்து லெவல்ஸ் அப்படின்றது வந்து எடுத்துடலாம். ஸோ இதில் ஆப்ஷன் செயினில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு 25,500 தான் வந்து செய்கிறாங்க ஏடிஎம்மாக வந்துருக்கிறாங்க. அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன்லையும் 112, கால் ஆப்ஷன்லையும் 124. ஸோ அப்போ இதில் தான் டிஃப்ரென்ஸ் கம்மி. நம்மளுக்கு 25,500 தான் வந்து செய்யுதுங்க. இதுலேயும் வந்து வருது ஏடிஎம் ஸ்டேக்கு, அதுதான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவலாம் நம்மளுக்கு 25,512 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. R1 25,624, R2 25,678 அப்படின்ற லெவலும், S1 25,388 அப்படின்ற லெவலும், S2 25,326 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் நம்ம எப்பவுமே என்ன சொல்லுவோம், R1க்கு மேலேயோ இல்லைன்னா S1க்கு கீழேயோ மார்க்கெட் ஓப்பன் ஆனால் நம்மளுக்கு லெவல்ஸ் வந்து மாறக்கூடும். அந்த லெவல்ஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல கிடைச்சிடும். நீங்கள் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல பின் பண்ணி வச்சிருக்கிறோம் இந்த இண்டிகேட்டர்லாம். சரிங்களா. அந்த ஆப்ஷன் செயின், அப்புறமா நம்மளுக்கு ஓடிடி பேஸ் வேல்யூ வித் சிந்தட்டிக் ஃபியூச்சர், இந்த இண்டிகேட்டர்லாம் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, நம்மளோட டெலிகிராம் குரூப்ல இருக்கு, பின் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்ல இன்னும் கேட்குறீங்க. ஸோ டெலிகிராம் குரூப்ல பின் மெசேஜில் இருக்கும். நீங்கள் வந்து என்ன செய்யலாங்க, அதை போயிட்டு டச் பண்ணீங்க அப்படின்னா ஃபேவரேட்ல ஆட் பண்ணிக்க முடியும். சரியா. ஸோ அது எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் தெளிவாக வந்து வீடியோ வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கு. ஸோ அதை வாட்ச் பண்ணுங்க. ஓகே. ஸோ சென்செக்ஸும் நிறைய பேர் கேட்குறீங்க. சென்செக்ஸ் நம்ம ஏன் இது பண்ணலை அப்படின்னா, நம்மளுக்கு சென்செக்ஸ் வந்து டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா டிலே டேட்டாவாக இருக்கும். சரிங்களா. டிலே டேட்டாவாக நம்மளுக்கு வந்து என்ன செய்றாங்க, இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்மளால அப்டேட் பண்ண முடியல. அதனால தான் நம்ம வந்து கொடுக்கல. ஓகேங்களா. நிறைய பேர் சென்செக்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சென்செக்ஸ் வந்து லைவ்ல வந்து என்னால் கொடுக்க முடியாத காரணம் வந்து என்னன்னா டிலே டேட்டா. ஓகேங்களா. ஸோ அதுக்குன்னு நம்ம வந்து தனியாக போயிட்டு இது பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து நிஃப்டியே ஃபாலோ பண்ணலாம். நிஃப்டியை ஃபாலோ பண்ணாலே போதும். சென்செக்ஸோட மூவ்மெண்டம் வந்து அழகாக நீங்கள் வந்து என்ன செய்யலாங்க, கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து நிஃப்டியை பேஸ் பண்ணி தான், அதாவது சேம் ஸ்கிரிப்ட் தான் வந்து என்ன செய்யறாங்க சென்செக்ஸ்லேயே வந்து இருக்கிறாங்க. சரியா. நம்மளுக்கு இதில் என்ன ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்குதோ ஸோ அதே வெயிட்டேஜ் ஸ்டாக் தான் என்னது இருந்தாங்க சென்செக்ஸ்லேயும் வந்து இருக்கிறாங்க. ஸோ அதனால மூவ்மெண்டம் அப்படின்றது வந்து ரெண்டுமே ஈவன் மாதிரி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். ஓகே. ஸோ அதனால நீங்கள் நிஃப்டியை பார்த்துட்டு என்ன செய்யலாங்க, சென்செக்ஸையும் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஸோ நம்மளுக்கு 25,500 பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிட் லெவலில் வந்து 117 அப்படின்றது வந்து கிடைச்சிருக்கு. R1 176, R2 220, R3 264 அப்படின்ற லெவலும், S1 76, S2 57, S3 38 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்கு. சரியா. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறப்போறது கிடையாது. இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்வீங்க, இதே லெவல்ஸ் தான் இருக்கும். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி, நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த நியர்பை ஏடிஎம் ஸ்டேக்கில் நம்ம என்ன செய்யலாம், இந்த ஸ்டேக் வந்து அதாவது நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஏடிஎம் ஸ்டேக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்றது கிடையாதுங்க. நம்மளுக்கு இந்த 38ல இருந்து இந்த 264 வரைக்கும் எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் பிரைஸ் வேல்யூ இருக்கோ அந்தந்த ஸ்ட்ரைக்லாம் என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரியா. நம்ம மல்டிபிள் ஸ்ட்ரைக்ல இந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யலாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சரி. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.